எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மணி. அண்ட் இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரை மாட்டுத்தாவணியில இருக்கோங்க. மதுரை மாட்டுத்தாவணியில இப்ப ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் வருது பார்த்தீங்களா? அதுதான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் பஸ்ஸோட டிப்போ. இப்ப எக்ஸாக்ட்டா நமக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது தான் நம்மளோட பிரைவேட் பஸ். அதாவது ஆம்னி பஸ்ஸோட டிப்போங்க. அண்ட் அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர் இருக்கும். ஸோ சரவணா ஸ்டோருக்கும் கவர்மெண்ட் பஸ்ஸுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த ஆம்னி பஸ் டிப்போ. அப்படி இந்த ஆம்னி பஸ் டிப்போல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போய் பார்க்க போறோம். ஸோ நெறைய பிரைவேட் பஸ்ஸோட புக்கிங் ஆஃபீஸ்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லயே இருக்குங்க. நமக்கு தேவையான பஸ் டிக்கெட்ஸ் வந்து நம்ம நேர்லயே இங்க வந்து புக் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லா பிரைவேட் பஸ்ஸுமே லைனா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க மதுரையில. அண்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நமக்கு சென்னையில வந்து இண்டிவிஜுவல் ஆஃபீஸ் செப்பரேட்டா இருக்கும். பட் மதுரையில வந்து லைனாவே நிறுத்தி வச்சு டுடே நம்ம வந்து இந்த எம்எஸ்எஸ் பஸ்ல தான் டிராவல் பண்ண போறோம். ஸோ பஸ்ஸோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. சீட்டிங் கெப்பாசிட்டிக்கு வருவோங்க. ஸோ 24 பேர் சீட்ல உட்காந்துட்டு வர மாரி இருக்கும். அண்ட் 26 பேருக்கு வந்து பர்த் அம்யூனிட்டீஸும் அவைலபிளா இருக்கு இந்த பஸ்ல. அண்ட் பஸ்ஸோட இன்டீரியர் எல்லாமே சூப்பரா இருந்தது. நான் வந்து ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருந்தேன். ஸ்லீப்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிளாங்கெட், பில்லோலாம் குடுத்துருந்தாங்க. எல்லாமே ஹைஜீனிக்கா இருந்தது. சார்ஜிங் பாயிண்ட் வித் ஒரு வாட்டர் பாட்டிலோட குடுத்துருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, ரீடிங் லைட் நல்லா வொர்க்கிங் கண்டிஷன்ல இருந்தது. ஏசி ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹெட்டர், ஃபுட்டர் 2 சைட்லயுமே இருந்ததுங்க. அண்ட் செம்ம சில்லுன்னு இருந்துச்சு. கரெக்ட்டா 9:30 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பஸ் மாட்டுத்தாவணியிலேருந்து டிபார்ட் ஆயிடுச்சு. பட் ஆக்சுவலா இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாத்திமா காலேஜ்லேருந்தே போர்டிங் பாயிண்ட் இருக்குங்க. ஸோ 8:45க்கு ஃபாத்திமா காலேஜ்லேருந்து எடுப்பாங்க. குரு தியேட்டர், காலாவாசல், மாட்டுத்தாவணி வந்து ரீச் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் இன்னொரு சில போர்டிங் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. ஒத்தக்கடை, செல்லூர் எல்லாமே போர்டிங் பாயிண்ட் தான். ஸோ பஸ் வந்து அண்ணன் சூப்பராகவே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் நம்மளும் சேர்ந்து கேபின் என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ரைட் சூப்பராக கவர் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தூக்கம் தூங்கிட்டேன் கைஸ். பயோ பிரேக்கில் கூட எந்திரிக்கல, செம்மையாக தூங்கிட்டேன். ஸோ இந்த பஸ் எடுத்துக்கிற ரூட்டை பற்றி இப்போ பார்ப்போம். விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு, மகேந்திரா சிட்டி, எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, காட்டாங்குளத்தூர் இந்த பஸ் கவர் பண்ணுற ரூட்ஸ். அண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி தான் வந்தாங்க. அண்ட் ஆன் டைமுக்கு ரீச் பண்ணாங்கங்க.
டைம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 4:50 நம்ம வந்து கிளாம்பாக்கம் ரீச் பண்ணிட்டோம். ஒரு சூப்பரான ஜேர்னிங்க. சீரியஸாக ஒரு செம்ம ஜேர்னி. என்ன நம்ம எம்எஸ்எஸ்ல ட்ராவல் பண்ணுறது ஒரு பெனிஃபிட் கேட்டிங்கன்னா, போர்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாத்திமா காலேஜ்லேருந்து இருக்குது. அதே மாதிரி ஃபைனல் டெஸ்டினேஷன் நம்ம வந்து கோயம்பேடு ரோகிணி தேட்டர் வரைக்கும் இறங்கிக்கலாம். எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த பஸ்ஸு கிளாம்பாக்கத்தில் 5 மினிட்ஸ் ஹால்ட் ஆகி அங்கேருந்து எடுத்து மதுரை பைபாஸ் பிடிச்சி போரூர் டோல் போயிட்டு நமக்கு கோயம்பேடு ரீச் பண்ணிவிடுவாங்க. ஆன் டைமுக்கு நான் சூப்பராக ரீச் பண்ணேன். எனக்கு இந்த பஸ்ஸில் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நீங்கள் யாருன்னா மதுரை டு சென்னை ஆர் சென்னை டு மதுரை ட்ராவல் பண்ணணும்னா எம்எஸ்எஸ்ல தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்த்து. எனக்கு டிக்கெட்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 850 வந்துச்சு எல்லாமே சேர்த்து. ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளான ஜர்னி கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எம்எஸ்எஸ் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா இல்லைன்னு கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்க.